ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் எஸ்விஜி பைக்கர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹோண்டா யூனிகானு. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அடிக்கடி கிளச் பிளேட் போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படி. ஸோ நம்ம கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளச் அசெம்பிளி வந்து டூப்ளிகேட் போட்டிருந்தாங்க எம்கே வந்து இந்த வண்டிக்கு கொஞ்சம் செட் ஆகாது. யூனிகான் ஸ்ப்ளெண்டருக்கு ஓகே, யூனிகான் ஷைனில் செட் ஆகாது. கிளச்சு பெல்லில் செட் பண்ணி போட்டிருக்காங்க, இருந்தாலும் சீக்கிரம் போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்போ ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 1631 வருது. 3 போஸ்ட் கிளச் அசெம்பிளி. இது இந்த மாதிரி 3 போஸ்ட் வரும். இந்த கிளச் அசெம்பிளி மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், 3 பிளேட் சாஃப்டாக இருக்கும். ஸோ எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹோண்டா குரூப்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோண்டா எஃப்ஜெட்டு எல்லாத்துக்குமே இது மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா கிளச்சு பாஸ் கிளச்சு, இது ப்ளஸர் பிளேட்டு. இந்த பிளேட் பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேட் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், வித்தியாசம் தெரியும், கலரே வித்தியாசம் சேஞ்ச் ஆஃப் தெரியும் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் பிளேட், சாஃப்ட் பிளேட், இது 3 பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளேட்டு, இது வந்து சாஃப்ட் பிளேட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 சாஃப்ட் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம், ஆக்சுவலாக வந்து இது வந்து அலுமினியம் இது இந்த பாடி இது. ஸோ இந்த சாஃப்ட் பிளேட் பார்த்திங்கன்னா இந்த டெட் எண்ட் இதில் தான் போடணும். இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் பிளேட் இதில் போடும்போது நம்ம ட்ரைவ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து இது அலுமினியம் வந்து வேர் ஆயிரும். ஸோ சாஃப்ட் பிளேட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் போடணும். இந்த 2 பிளேட் கொடுத்துருப்பாங்க சாஃப்ட் பிளேட்டு. இந்த கார்னரில் ஒரு சாஃப்ட் பிளேட்டு, நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு சாஃப்ட் பிளேட்டு, அந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணணும் இதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் பிளேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டீல் பிளேட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கும். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்டில் இப்படி போட்டாலும் போடலாம், இப்படியும் போடலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்க சைடு வந்து மேலே சைடு போடுவோம். ஸோ ஒரு சாஃப்ட் பிளேட் போட்டாச்சு, இப்போ ஒரு ஹார்ட் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட் போட்டாச்சு, தென் ஹார்ட் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட், இப்படி தான் போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் திருப்பி பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ அடிக்கடி கிளச் பிளேட் போயிருங்கிற நம்ம கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் இருந்தால் கிளச் அசெம்பிளி வந்து பார்த்து கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.